ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் கிரகங்களை வணங்க விரும்பும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சிலவற்றை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவை வணங்கும் பொழுது மட்டுமல்ல, இவை அனைத்தும் அந்தந்த ஜாதகருக்கும் பொருந்துவனவாக உள்ளன. ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அவர் எந்த விதமான உலோகங்களை உபயோகிப்பார், எந்த விதமான உபயோகங்களை உபயோகித்தால் அவருக்கு நல்லது, உடலுக்கு தீங்கு தராது, மனதுக்கு நிம்மதியை தரும் போன்ற குறிப்பிட்ட கருத்துக்களை பற்றி நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மேலும் கிரகங்களுக்குரிய வஸ்திரங்கள், இதே வஸ்திரங்கள் தான் ஜாதகருக்கும் பொருந்தும். ஜாதகர் எந்த விதமான வஸ்திரங்களை அணிந்து கொண்டால் அவருக்கு நன்மையை அளிக்கும், அந்தந்த ஜாதகத்தின் உள்ள யோகா அனுபவங்களை வைத்து நாம் இதனை தெளிவாக கூறலாம். முதலில் கிரகங்களுக்கான உலோகங்கள், உலோகப் பொருட்கள். சூரியனுக்கு தாமிரம், சூரியன் என்ற கிரகத்துக்கு தாமிரம், தம்பாக்குன்னு சொல்லுவாங்க சில கிராமங்கள்ல. சந்திரன் என்ற கிரகத்துக்கு ஈயம், செவ்வாய் என்ற கிரகத்துக்கு செம்பு. செம்புன்னா நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு சொல்லலாம். இது இதுக்கான ஒரு உலோகப் பொருள், செம்புன்னு ஒரு உலோகப் பொருள் உண்டு. புதன் என்ற கிரகம் பித்தளை, புதன் என்ற கிரகம் பித்தளை. குரு என்ற கிரகத்துக்கான உலோகப் பொருள் பொன். அதனால்தான் திருமணத்துக்கு இந்த தங்கமும் வெள்ளி இல்லாம திருமணமே எங்கேயும் நடக்காது. அதனாலதான் குருவும் சுக்கிரனும் அங்க வர்றாங்க. சுக்கிரனுக்கு வெள்ளி, குருவுக்கு பொன், தங்கம். இந்த தங்கம் வெள்ளி போட்டுதான் திருமணத்தினுடைய இது என்னதான் ஏழையாக இருந்தாலும் இந்த தங்கம் வெள்ளியின் பங்கு கண்டிப்பாக அந்த முகூர்த்த வேலையில் இருக்கும். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் அவ்வாறுதான். குருவின் சுக்கிரனின் அனுகிரகம். சனி என்ற கிரகத்துக்கு இரும்பு, யோகப் பொருளில் முக்கியத்துவம் வாய்ந்தது இரும்பு. இந்த இரும்பினாலதான் இந்தியாவுடைய வளர்ச்சி வெளியே தெரிந்ததான். இந்தியாவின் வளர்ச்சி வெளியே தெரிந்தது முக்கிய காரணம் சனியின் பங்கு உண்டு. இந்த டாடா என்கிற கம்பெனி இந்தியரால் ஆரம்பிக்கப்பட்டு அவர் எத்தனையோ தொழில்கள் செய்தாலும் இந்த இரும்பின் மூலமாக, இரும்பு என்ற தொழிலின் மூலமாக ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பல நிறுவனங்களை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. இரும்பு, சில பேருக்கு இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் வரும்னு சொல்லலாம். ராகு என்ற கிரகம் கருங்கல் என்ற உலோகப் பொருள், கருங்கல் என்ற உலோகப் பொருள். கேது என்ற கிரகத்துக்கு துருக்கல் என்ற உலோகப் பொருள். பெரும்பாலும் துறவிகள் வச்சிருப்பாங்க துருக்கல் என்ற உலோகம். பெரும்பாலும் துறவிகள் அனைத்தையும் திறந்தவர்கள் துறவிகள். இருந்தாலும் ஒன்றை ஒன்று பற்றி கொள்வார்கள், அது ஆன்மீகம். அதை பற்றி கொள்வதற்கான ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உலோகப் பொருள் அந்த துருக்கல். அதான் இந்த கிரகங்களின் உலோகப் பொருள்கள் அந்தந்த குறிப்பிட்ட கிரகத்தின் காரகத்துவம் சார்ந்த தொழில்களுக்கும் இதனை பயன்படுத்தலாம். அல்லது அந்த காரகத்துவத்தை சார்ந்த அந்தந்த காரகத்துவத்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ உதாரணம், ஒருத்தர் பால் மாடு வச்சு வியாபாரம் பண்ண போறார், பால் வாங்கி விற்க போறார்.
ஆனா ஃபேக்ட் சொசைட்டில போய் ஊத்த போறார். இந்த பால் சம்பந்தமான பொருட்கள் செய்ய போறார். இல்ல இனிப்பு பதார்த்தங்கள். பால் சார்ந்த இனிப்பு பதார்த்தங்கள். தயிர், மோர், பால்கோவா அப்படின்னு இப்பல்லாம் ஒரு டைரி கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதற்கு இந்த ஈயம் சார்ந்த பொருள்களை வைத்து ஆரம்பிப்பது மிகவும் சாலச் சிறந்தது. ஈயம். அவருடைய பிசினஸ் நல்லா இருக்கும். ஈயம் பொருள் அங்க எப்பயுமே இருக்கணும். பக்கத்துல இருக்கணும். அரசு சார்ந்த வேலைகளுக்கு போறப்பயோ, அல்லது அப்ளிகேஷன் போறப்பயோ, அல்லது ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு போறப்பயோ, தாமிரம் சார்ந்த ஒரு உலோகப் பொருளை வைத்து இறைவனை வணங்குவது அல்லது உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. செவ்வாய்க்கு அதேபோல் செவ்வாய்க்கு செம்பு. செவ்வாய் ரத்தக்காரங்க. செம்பு வச்சிருந்தாலே ரொம்ப பேருக்கு இந்த விபத்து கண்டம் இருந்தாலே இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம். அது எப்படி சார் கர்ம வினை தொடரும்ல? ஆமா. என்ன பெருசா காயம் படாம கொஞ்சம் சின்ன காயத்தோட தப்பிக்கலாம். பெரும் விபத்து ஏற்படாமல் சிறு விபத்தோடன் அந்த சங்கடங்கள்லாம் வந்து தான் போகும். அதுதான் அந்த வினையை அனுபவிப்பதற்கான சங்கடங்கள் வந்தே தீரும். இருந்தாலும் அதற்கான ஒரு சமாதான தூதுவன் தான் இந்த பரிகாரம் என்பது. ஸோ இந்த செவ்வாய்க்கு செம்பு என்ற உலோகத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. புதன் என்ற கிரகத்துக்கு பித்தளை. முன்னாடி இந்த புத்திசாலித்தனம் வேணும்னு தான் முன்னாடி எல்லாம் பித்தளை பாத்திரம் வீட்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு சீர் குடுக்குறப்ப பித்தளை இல்லாம இது ஒரு சீர் குடுக்காது. ஏன்னா தாய்மாமன் குடுக்குற சீரா இருந்துச்சுன்னா பித்தளையோட தான் குடுப்பாங்க. அவர் என்னதான் கோடீஸ்வரரா இருந்தாலும், மில்லேனியரா இருந்தாலும் பித்தளை இல்லாம குடுக்க மாட்டார். ஏன்னா தாய்மாமனுக்குரிய கிரகமே புதன் தான். இந்த பித்தளை அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு உலோகப் பொருள்கள் பற்றி நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் வஸ்திரங்களைப் பற்றியும் நாம் கற்றுக்கொள்வோம். நாம கற்றுக்கொள்வது அனைத்தையும் நாம் நடைமுறையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். சில பேருக்கு சொல்லணும். சில பேருக்கு அறிவுரை மாரி சொல்லலாம். அல்லது ஏதோ ஒரு கவுன்சிலிங் மாரி சொல்லலாம். இல்ல நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த மாரி வாய்ப்பு இருக்காங்கிறதையும் கூறுவது மிகவும் நல்லது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பகுதியில் நாம் வஸ்திரங்கள்